மார்னிங் எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? மார்னிங் மதுஸ்ரீ, ஆகர்ஷினி, நிதா. ஓகே. ஸ்க்ரீன் கிளியரா இருக்குல்ல? ஓகே. இப்போ நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸு, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின்ஸு எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச மாரி, நம்மளோட கனா அகாடமியோட நீட் மெட்டீரியல்ல இருந்து எடுத்திருக்கோம். புக்கு இருக்கிறவங்க வந்து புக்க ரெஃபர் பண்ணிக்கோங்க கொஸ்டின்ஸ்க்கு. ஓகே. ஆன்சர்ஸ பார்க்காம அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. புக்கு இருக்கிறவங்க. இல்லாதவங்க இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிற கொஸ்டின்ஸ வந்து பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ல இருந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம 100 டே டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 22 ஓட சிலபஸ பத்தி பார்க்க போறோம். பாட்னில ரெஸ்பிரேஷன் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். ஜூவாலஜில வந்து பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் எவல்யூஷன் இஸ் ஆல்சோ தேர். ஓகே. ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் வந்து இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஓகே. which are given in your KANA Academy's NEET material. Okay. As always, கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பியும் ரிப்பீட் பண்ண வைக்காதீங்க. ஓகே. நேற்று என்ன ஃபார்மேட்டோ அதே தான் இன்னைக்கும். கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீங்களே அட்டன் பண்ண போறீங்க. அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. சேம் ஃபார் டுடேஸ் சாப்டர் அது. ஓகே. மெட்டீரியல் இருக்கிறவங்க கொஸ்டின்ஸ் அதுலேருந்து பார்த்துக்கலாம். இல்லாதவங்க ஸ்க்ரீன்ல இருந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஃபோட்டோசிந்தசிஸில் ஃபர்ஸ்ட் 2015ஓட கொஸ்டின்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே. இப்போ நீங்களே அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. Per question not more than 20 seconds. ஓகே. சீரியஸா நான் அதாவது ஒரு பக்கத்துல வந்து ஒரு ஸ்டாப் வாட்ச் மாதிரி வச்சுக்கோங்க அண்ட் ரெக்கார்ட் யுவர் டைம். ஹவு மச் டைம் ஆர் யூ ஸ்பெண்டிங் ஃபார் ஈச் கொஸ்டின் அப்படின்றது. அது வந்து கேட்கறதுக்கு இதை எதுக்கு பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். பட் இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ். இட் வில் ஹெல்ப் யூ கீப் அ ட்ராக் ஆஃப் ஹவு மச் டைம் யூர் ஸ்பெண்டிங். ஓகே. நீங்க பயாலஜி செக்ஷனை வந்து 45 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும்னா பர் கொஸ்டினுக்கு யூ கான் ஸ்பெண்ட் மோர் தேன் 20 to 30 seconds. ஓகே. அகைன் சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டைரக்டா இருக்கும். யூ கேன் சால்வ் இட் மச் ஃபாஸ்டர். சில கொஸ்டின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அசர்ஷன் ரீசனிங் டைப்ல கொஞ்சம் யோசிச்சு கவனமா யோசிச்சு வாசிச்சு யோசிக்க வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஸோ யூ ஹேவ் டு காம்பன்சேட் மோர் ஆர் லெஸ் 20 seconds per கொஸ்டின் அந்த மாதிரி.
எல்லாம் எழுதிட்டீங்களா? என்ன ஆன்சர்னு? கீழ ஸ்க்ரோல் பண்ணலாமா? ஸ்க்ரோல் பண்றேன் கீழ. ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணவா கீழ? எல்லாம் முடிச்சாச்சா? ஓகே. நிதா வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஆன்சர்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. 65க்கு இந்த ஆப்ஷன், 66க்கு இந்த ஆப்ஷன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பண்றீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி? நீங்க ஒரு விஷயத்த படிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்க அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். சாப்டர் படிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை தான் நீங்க பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் அட்டெம்ப்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ல அது கூட எல்லாத்தையும் எடுத்து பிக் பண்ணி வருஷம் வருஷம் போட்டு இந்த வருஷம் இது, இந்த வருஷம் இதுன்னு எல்லாம் போட்டு கொடுத்தோம். நீங்க ஃபர்ஸ்ட் அதை தானே பண்ணணும் இல்லையா? ஆ? ஓ, பட் பண்ணியிருக்கீங்க. பண்ணா சரி. ஓகே, எல்லாம் அட்டம் பண்ணியாச்சா? டிஸ்கஸ் பண்ணலாமா கொஸ்டின்ஸை? ஓகே. P680 in photosynthesis, P680 என்னது? Refers to the photosystem 2. Emerson enhancement effect and red drop have been instrumental in the discovery of என்ன? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணாங்க? எமர்சன் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன அப்சர்வ் பண்ணாரு? ஷார்ட்டர் அண்ட் லாங்கர் வேவ் லென்த், ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வேவ் லென்த் ப்ரொவைட் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து போட்டோ சிஸ்டம்ஸ் வந்து தே ஒர்க் டுகெதர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். ஓகே, ஷார்ட்டர் அண்ட் லாங்கர் வேவ் லென்த் ரெண்டுலையுமே. ஓகே,
P700 and above வந்து உங்களோட லாங்கர் வேவ் லென்த்துக்கு வந்து யாரு PS1, P680 and below வந்து PS2. So both the photo systems work together in for என்ன சொல்றது, so that both longer and shorter wavelengths both என்ன சொல்றது ரெண்டையும் யூட்டிலைஸ் பண்ணி photosynthesis நடக்குது. ஓகே, ஸோ இங்க என்ன கண்டுபிடிச்சாரு, two photo systems operating simultaneously. Okay, next வந்து question 67. Question 67 நிதா ஆன்சர் பண்ணுங்க. In a chloroplast the highest number of protons are found in option B in the lumen of thylakoids. ஏன் எப்படி எப்படி lumen of thylakoids splitting of water எங்க நடக்குது, அதனால H plus is being released. அது மட்டும் இல்ல, ஸோ இந்த ரெண்டு மெக்கானிசம் மூலியமா H plus கான்சன்ட்ரேஷன் நம்ம lumen of thylakoidல இன்க்ரீஸ் பண்றோம். ஏன் இன்க்ரீஸ் பண்ணணும், for creating a gradient. ஏன் அப்பதான் இந்த புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணி ATP சிந்தசைஸ் பண்ண முடியும். ஓகே, a plant in your garden avoids photorespiratory losses, has improved water use efficiency, shows high rate of photosynthesis at high temperatures, and has improved efficiency of nitrogen utilization. Which of the following physiological groups would you assign the plant? Avoids photorespiratory loss என்றாங்க, improved water efficiency, high rate of photosynthesis at high temperatures. அப்ப என்ன இருக்கும், C4 தானே இருக்கும். பிகாஸ் இங்க ஒரு கீவேர்ட் என்னது, அவாய்ட்ஸ் போட்டோ ரெஸ்பிரேட்டரி லாஸ். போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. With reference to factors affecting the rate of photosynthesis, which of the following statements is not correct? So இந்த இடத்துல வந்து not correct, incorrect statement என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்க வந்து செகண்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா C3 plants respond to higher temperatures போட்டிருக்காங்க, which is wrong. They respond to lower temperatures with enhanced photo, while C4 lower. முந்தின கொஸ்டின்ல தான் பார்த்தோம் இல்லையா, ஹை டெம்பரேச்சர்ஸ்ல C4 அப்படின்னு. இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் 2 is your incorrect option. Phosphenol pyruvate is the primary CO2 acceptor in the plant, in the type of plants. C4 plantsல தானே பெப். C3ல which of the following is not a product of light reaction of photosynthesis? NADH. Light reactions, PQ facilitates the transfer of electrons from the dash to dash. எங்க இருந்து எங்க, cytochrome B6F. அங்க இருந்து இது வந்து நான் சைக்ளிக் போட்டோபாஸ்பரலேஷன்ல நடக்கிற ஒரு விஷயம். சைக்ளிக்ல வந்து எப்படி நடக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, அந்த இடத்துல வந்து ஏடிபி ஐடிபிஹெச் சிந்தசிஸ் நடக்குமா, ஏடிபி சிந்தசிஸ் நடக்குமா, ஏடிபிஹெச் சிந்தசிஸ் ரெண்டுமே நடக்காதா? யார் சைக்ளிக்ல என்ன, சைக்ளிக் ரியாக்ஷன்ல ஏடிபி அண்ட் NADPH சிந்தசிஸ் நடக்குமா? NADPH வராது, ATP வருமா? ஷியோரா? ஷியோரா? நோ சார், NADPH synthesis நடக்காது, but your ATP synthesis will happen. ஏன்னா நான் ஒரு
second mechanism of increasing H plus concentration in the lumen பார்த்தோம் இல்லையா, அந்த carriers மூலியமா, the taxi மூலியமா we are taking the H plus electrons into the cell, I mean into the lumen அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அது மூலியமா ATP synthesis is happening, okay, electron transport chain மூலியமா. But NADPH synthesis will not happen. Okay, அடுத்து வந்து 73rd question. In oxygenation, activity of Ribisco enzyme in photorespiration leads to the formation of oxygenation of Ribisco enzyme in photorespiration leads to the formation of N. Two molecules of 3 carbon. Sure. Two molecules of 3C. Sure. இப்போ RUBP வந்து ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டின்னு வச்சுப்போம். அப்போ என்னவா கன்வெர்ட் ஆகுது? என்னவா கன்வெர்ட் ஆகுது? Okay, PGA and then two molecules of PGA வா? Oxygenase activity ல RUBP வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்? One molecule of your PGA and one molecule of phosphoglycolate இல்லையா? இந்த phosphoglycolate தான் வந்து உங்களோட auto respiration cycle குள்ள போகும். Okay, phosphoglycolate is a 2C compound இல்லையா? So one molecule of 3C compound and one molecule of C compound. இங்க அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லையோ? It is one molecule of 3C and one molecule of 2C compound. Okay, one molecule of 3C and one molecule of 2C compound. Okay, during non-cyclic photophosphorylation, when electrons are lost from the reaction center at PS2, what is the source which replaces these electrons? Non-cyclic photophosphorylation replenishing the electrons. Water splitting, yeah, splitting of water வந்து is replenishing the electrons. Okay, KKIT3V 74,325,3. Okay, 75 உங்களுக்கு பாப்போம் ஆன்சர். Which of the following statements is incorrect ன்னு கேக்குறாங்க. Okay, Ribisco action requires ATP and NADPH. உண்மையா? தேவை. Calvin cycle ல தேவைப்படும். Ribisco is a bifunctional enzyme. Correct. Oxygenase and carboxyl decarboxyl. In C4 plants, site of Ribisco activity is mesophyll cells. It is bundle sheath cells. Yeah. Oh. The first stable product of CO2 fixation is sorghum. In sorghum is என்னது? Oxaloacetic acid. Yeah. Sorghum வந்து என்ன type of plant? C3 or C4? C4. Okay. So C4 ல first stable product is oxaloacetic acid. Phosphenol pyruvate pepcarboxylase வந்து என்ன பண்ணுது? It is converting into oxaloacetic. Which of the following statements is incorrect? Which of the following statement is incorrect? So first statement என்ன சொல்றாங்க? Both ATP and NADPH plus H plus synthesized during non-cyclic photophosphorylation. Correct. Stromal lamellae have only PS1 only and lack NADP reductase. Okay. Grana lamellae have both the PS. Okay. Cyclic photophosphorylation involves both PS1 and 2. இது தப்பு. Cyclic la what does it involve? PS2 ah? PS1. Confused.
78ல வந்து which one of the following is not true regarding the release of energy during ADP synthesis through chemiosmosis. Chemiosmosis என்னன்னு தெரியும் இல்லையா? Chemiosmotic hypothesis னா which okay, so இதுல வந்து எது not true ன்னு கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? மூவ்மெண்ட் ஆஃப் புரோட்டான் across membrane to the stroma நடக்குதா நடக்கலையா? நடக்குது. reduction of ADP to on the stromal side of the membrane ஆமா. breakdown of proton gradient, yes, gradient வந்து நம்ம பிரேக் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு புரோட்டான் கிரேடியன்ட், பிரேக் டவுன் ஆஃப் புரோட்டான் கிரேடியன்ட்னா என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிரேடியன்ட்டை பில்ட் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அதை உடச்சி ஏடிபி எல்லாத்தையும், ஐ மீன் ஹெச் பிளஸ் வந்து எல்லாத்தையும் இன்னொரு பக்கத்துக்கு வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு அதை ஃப்ளோ பண்ண விடுறோம். ஸோ பிரேக்கிங் த கிரேடியன்ட். பிரேக் டவுன் ஆஃப் எலக்ட்ரான் கிரேடியன்ட் நடக்குதா? அது நடக்காது. ஏடிபி சிந்தசிஸ் இஸ் ட்ரிவன் பை த proton gradient, not the electron gradient. Okay, that is the incorrect statement. Okay, statement 1 and 2 கொடுத்திருக்காங்க. 1ல primary CO2 acceptor in C4 plants is phosphenol pyruvate and is found in the mesophyll cells அப்படின்றாங்க. Okay, mesophyll cells of C4 plants lack rubisco enzyme. ஆமா, ஏன் mesophyll cells, why are they lacking rubisco enzyme? மீசோஃபில் செல்ஸ்ல ஏன் ருபிஸ்கோ கிடையாது? இருந்தா என்ன ஆகும்? எப்படி ருபிஸ்கோ மீசோஃபில் செல்ஸ்ல இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? C3 நடக்கும். மீசோஃபில்லே C3 நடக்கும். டு பிரிவென்ட் ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் மீசோஃபில் செல்ஸ் வச்சிங்கன்னா இட் வில் பி எக்ஸ்போஸ் டு ஆக்சிஜன் ஆஸ் வெல். ஸோ அதை வந்து நம்ம பண்டில் ஷீட் செல்ஸில் வைக்கிறதுனால we are preventing contact. Okay, we are preventing the access of rubisco with the outer environment or with oxygen, okay, to prevent the oxygenation. So இந்த இடத்துல both the statements are correct. Okay, next set of questions போலாம். Yes, KKT3V எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காப்ல.
ரோல் பண்ணவா? ஓகே, மதுஸ்ரீ முடிச்சிட்டாங்க. ஓகே, எல்லாம் எழுதியாச்சா? ஓகே, ஆகர்ஷினியும் முடிச்சிட்டாங்க. நிதாவும் முடிச்சிட்டாங்க. டிஸ்கஸ் பண்ணலாமா? ரெடியா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ரோல் ஆஃப் லார்ஜ் பண்டில் ஷீட் செல்ஸ் ஃபவுண்ட் அரவுண்ட் த வாஸ்குலர் பண்டில்ஸ் இன் C4 plants? எதுக்கு why large bundle sheet cells are present to increase the number of chloroplasts for the operation of Calvin cycle. C4 plants பார்த்தீங்கன்னா இந்த bundle sheet அவங்க வந்து they'll be very specialized to increase the high density of chloroplasts. chloroplastoட டென்சிட்டியை வந்து ஜாஸ்தியாக வச்சுக்கிறதுக்கு வந்து சில மாடிஃபிகேஷன் அண்டர்கோ பண்ணும். C4 plants வந்து சில ஸ்பெஷலைஸ்டான குளோரோபிளாஸ்ட் வச்சுருக்கோம் ஃபார் த கேல்வின் சைக்கிள் டு அக்கர். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் C4ல என்ன இருக்குது, மீதபிள் செல்ஸை வந்து நம்ம பண்டில் ஷீட்லேருந்து செப்பரேட் பண்ணி வைக்கிறோம். ஏன்? டு அவாய்ட் கான்டாக்ட் ஆஃப் ருபிஸ்கோ டு ஆக்சிஜன். ஓகே, டு ப்ரிவென்ட் தி எக்ஸ்போஜர் ஆஃப் ருபிஸ்கோ டு ஆக்சிஜன். ப்ராப்பரான ஸ்பேஷியல் செப்பரேஷன் இருக்குது இந்த மீதபிள் அந்த பண்டில் ஷீட் செல்ஸ். ஓகே, ஸோ இதனால என்ன அச்சீவ் பண்ணுறோம்? வி ஆர் கான்சென்ட்ரேட்டிங் த CO2, அதே நேரத்தில் வி ஆர் ப்ரிவென்டிங் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் due to oxygenase activity of rubisco. How many ATP and ADPH2 are required for the synthesis of one molecule of glucose during Calvin cycle? 18 ATP and 12 NADPH. Yeah. One glucose molecule க்கு எத்தனை Calvin cycles நடக்கணும்? 6 cycles. How many PGAL is required? Okay. How many cycles க்கு ஒரு PGAL? How many Calvin cycles க்கு அந்த ரெண்டு PGAL molecule கிடைக்கும்? ரீஜெனரேஷன் ஒரு விஷயம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஸோ என்ன ஆகுது, எத்தனை சைக்கிள்ஸ்க்கு ஒரு PGAL will be given to the நித்யா வந்து 6 cycles for generating one glucose molecule சொல்லியிருக்காங்க. This is wrong. See, PGAL வரும்போது out of 6 molecules of PGAL 5 molecules of PGAL are going for regeneration. வெறும் ஒன்று தான் வந்து is going into the the glycolysis. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6 சைக்கிளுக்கு அப்புறம் ஒரு PGAL போகுது, 2 PGAL வந்து will give you 1 glucose. ஸோ எத்தனை சைக்கிள்ஸ் நடக்கும்? ஒரு PGAL இப்போ 12 சைக்கிள்ஸ் நடக்குதா? ஒரு சைக்கிளில் எத்தனை ATP and NADPH யூட்டிலைஸ்? இன்டூ 12 போடுங்க. இருங்க. ஓகே கரெக்ட் 6 சைக்கிள்ஸ். ஓகே ஸோ 3 சைக்கிள்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு PGAL மாலிக்யூல். 6 சைக்கிள்ஸ். ஆமாம், 6 into 3. ஆமாம், கரெக்ட் 18 ATP and 12 NADPH. ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து ரியாக்ஷன் சென்டர் இன் PS2 ஹேஸ் அன் அப்சார்ப்ஷன் மேக்ஸிமம் அட் எந்த நானோமீட்டர்? PS2க்கு 680 நானோமீட்டர், PS1க்கு 700. Which one of the following combination is required for chemiosmosis?
மெம்பரேனு, புரோட்டான் பம்ப், புரோட்டான் கிரேடியன்ட், ஏடிபி சிந்தேஸ் இது எல்லாத்துக்குமே வந்து கீமியோஸ்மோசிஸ் தேவைப்படும். Which of the following are required for the dark reaction of photosynthesis? Dark reaction என்ன தேவைப்படும்? So light reactions மூலியமா we are producing ATP and NADPH as end products. So dark reactionsல இந்த end products வந்து நம்ம திருப்பி யூட்டிலைஸ் பண்றோம். ATP, NADPH and apart from these வேற என்ன தேவைப்படும்? டார்க் ரியாக்ஷன்ல அவ்வளோதான், வேற எதுவும் தேவை இல்லையா டார்க் ரியாக்ஷன்ல? டார்க் ரியாக்ஷன்னா என்னது? சார் ஸ்க்ரீன் இஸ் ஸ்டக். ஆ ஓகே. ஸோ அதான் டார்க் ரியாக்ஷன்ஸ்ல NADPH அண்ட் NADP மட்டும் போதுமா? இல்லை, நான் இங்கே கேட்குறேன். CO2 வேணுமாவா? CO2 தானே மெயின். C3 சைக்கிள், C4 சைக்கிள் அங்கெல்லாம் என்ன நடக்குது? ஃபிக்சேஷன் நடக்குது இல்லையா? ஸோ C2 is also needed. Yeah. So C, D and E. Okay. How many molecules of ATP and NADPH required for every molecule of CO2 fixed in the Calvin cycle? எத்தனை molecules of ATP தேவை ஒரு சைக்கிளுக்கு? Okay, 3 molecules of ATP and 2 molecules of NADPH. Number 2. Okay, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல in C3 plants some O2 binds to rubisco. Okay, hence CO2 is decreased. Okay, some O2 binds to rubisco and CO2 is decreased. Okay, oxygenation. C4ல என்ன நடக்குது? Neutrophil cells show very little photorespiration while bundle sheath do not show photorespiration. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா C4 பிளான்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு போட்டோ ரெஸ்பிரேஷனே சுத்தமாக நடக்காது. ஓகே, அது பண்டில் ஷீட் செல்ஸ் ஆகட்டும், நியூட்ரோஃபில் செல்ஸ் ஆகட்டும். ஓகே, போட்டோ ரெஸ்பிரேஷன் எப்போ நடக்கும்? when there is oxygenase activity. பெப்காபாக்டீரியஸ்க்கு there is no oxygenase activity. அதனால there will be no photo respiration in both the type of cells. Yeah, statement 1 is correct, 2 is false. ஓகே, அடுத்து நம்ம போட்டோ ரெஸ்பிரேஷன் சாப்டருக்குள்ள போகலாம். ரெஸ்பிரேஷன் சாப்டரில் கொஷின்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. கரெக்ட். ஸோ கேல்வின் சைக்கிளில் வந்து ஒரு சைக்கிளில் வந்து உங்களுக்கு 2 PGAL மாலிக்யூல் கிடைக்குது. ஸோ 3 சைக்கிளுக்கு அப்புறம் 6 PGAL மாலிக்யூல். அந்த 6 PGAL மாலிக்யூலில் 5 இஸ் கோயிங் ஃபார் ரீஜெனரேஷன் அண்ட் 1 இஸ் கோயிங் டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ்.
அட்டெண்ட் பண்ணியாச்சா? அடுத்ததுக்கு போலாமா? ஸ்க்ரோல் பண்ணுவோமா கீழ? ரொம்ப டைரக்ட்டான கொஸ்டின்ஸ் இதெல்லாம்.
ஓகே. எல்லாம் பண்ணியாச்சா? பண்ணலாமா? எல்லாம் டன்னா? ஆன்லைன்ல? ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இங்கே வந்து என்ன கேட்குறாங்க? சப்ஸ்ட்ரேட் லெவல் phosphorylation Krebs cycle occurs during conversion of succinyl coenzyme to succinate. ETS complexes 1 and 4 are respectively. Complex 1 வந்து என்னது? NADH dehydrogenase. Complex 4 வந்து cytochrome oxidase or reductase? Oxidase. Reductase யாரு? Option 3. Minerals that activate respiratory enzymes are Mg and your Mn. Okay. Glycolysis வந்து ஓகே, glycolysisல என்ன நடக்குது? மைட்டோகாண்ட்ரியா இல்ல, நோ கனெக்ஷன், நோ. ரெடியூசஸ் 2 molecules NADP plus per glucose. மைட்டோகாண்ட்ரியால புரோட்டான்ஸ் அக்யூமுலேட் எந்த இடத்துல வந்து புரோட்டான்ஸ் அக்யூமுலேட் ஆகுது? இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்ல. After glycolysis, fate of glucose in mitochondrial matrix is oxidative decarboxylation.
Identify the membrane across which proton gradient promotes ATP synthesis in eukaryotic cell. So proton gradient is created across which membrane? Mitochondrial inner membrane or outer inner membrane? Across the cristae, inner membrane of the cristae. Okay, both oxidative photo involve uphill transport of dicot stem. The cambium originates from cells of pericycle. This is incorrect. It originates from the procambium. Procambium or the interfascicular parenchyma. Stamens of Gloriosa and Petiona are polyandrous. Correct. Symbiotic nitrogen fixers also occurs in free living state in soil. True. Example, rhizobium can also occur in free living state. Yes. Statement A is involves uphill transport of protons across the. Okay, we'll come back to that. ஏன்னா ரெண்டு ப்ராசஸ்லயுமே இது நடக்காது. It will happen. Okay, fine. We'll come back to the question. Which one of the following statements are correct? So first என்ன சொல்றாங்க, glycolysis occurs in the cytoplasm of the cellன்றாங்க, which is correct. Aerobic respiration occurs inside the mitochondria ன்னு சொல்றாங்க. Okay. அடுத்து என்ன சொல்றாங்க, ETS occurs in outer mitochondrial membrane சொல்றாங்க. இது incorrect. இப்பதான் பார்த்தோம். It occurs in the inner mitochondrial membrane. Okay, C51H98O6 is tripalmitin. Okay. RQ is equal to volume of O2 evolved by volume of CO2 consumed. Is it தப்பு? ஏன்னா it is volume of CO2 evolved by O2 consumed. So உல்டா போட்டிருக்காங்க. Terminology stuff. So wrong. 4, 1 and 2 la 4, 1, 2 option. In ETC, first ATP is formed and hydrogen passes from NAD to beverages are produced by in the process alcoholic fermentation. Correct? Alcoholic beverages. Okay, during passage of electrons over the electron transport chain, அந்த டைம்ல வந்து என்ன நடக்குது, electron undergo resonance, fluorescence, active transport கிடையாது. pH of the matrix வந்து increase ஆகும். ஏன் increase ஆகுது? கம்மியாகிறப்போ pH ஜாஸ்தியாகும், alkaline ஆகும். Substrate for pentose phosphate pathway is glucose 6 phosphate. EMP அப்போ ATP is produced through which process? Substrate phosphorylation. Mitochondrial marker enzyme is succinate dehydrogenase. இந்த என்சைம் தான் உங்களோட மைட்டோகாண்ட்ரியல் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனோட பவுண்ட் ஆயிருக்கும் பர்டிகுலர் என்சைம். Which of the following processes CO2 is not released? Lactate fermentation there is no CO2 evolution. Aerobic conditions கண்டிப்பா வரும். Alcoholic fermentation. Respiratory enzymes occur in bacterium in the plasma membrane. Bacteria வந்து lacks mitochondria இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து respiratory chain is located in the plasma membrane instead. This statement is wrong for Krebs cycle. Okay, there is one point in the cycle where FAD plus is reduced to FADH2. Okay. During conversion of succinyl coenzyme A to succinic acid, a molecule of GTP is synthesized. Correct. Cycle starts with condensation of acetyl group, pyruvic acid. This is wrong.
ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், கண்டென்சேஷன் ஆஃப் அசிட்டில் COA வித் ஆக்சலோ அசிட்டிக் OAA. ஸோ திஸ் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணவா? எல்லாத்தையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்களா?
டிஸ்கஸ் பண்ணலாமா? முடிச்சாச்சா எல்லாரும்? டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே, கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க? வாட் இஸ் த ரோல் ஆஃப் NAD+ இன் செல்லுலார் ரெஸ்பிரேஷன்? NAD+ acts as an electron carrier இல்லையா? நம்பர் 2. NAD+ என்னது? நிகோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு. Acts as like an oxidizing agent. It acts as an electron carrier. Okay. Which of these statements is incorrect ன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல வந்து oxidative phosphorylation takes place in outer mitochondrial membrane போட்டிருக்காங்க. This is wrong. It happens in the inner mitochondrial membrane. என்னது புரியல? இங்க ion electron acceptor for an anaerobic. ஓகே, நான் அது என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். என்ன ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்? இல்லை, அதான் anaerobic தான். பட் anaerobically you have lactic acid fermentation and alcoholic fermentation. ரெஸ்பிரேட்டரி குவாஷன் ட்ரிபால்மிட்டனுக்கு ஆர்கியூ வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஆர்கியூ வேல்யூ என்னவா இருக்கும்? 0.7. ட்ரிபால்மிட்டன் is a fats. Okay, so fats around 0.7. Conversion of glucose to glucose 6 phosphate, the first irreversible reaction of glycolysis, is catalyzed by hexokinase. Okay, இந்த இடத்துல ATP யூஸ் ஆகுதா இல்லை ப்ரொடியூஸ் ஆகுது? யூட்டிலைஸ் ஆகுது. Number of substrate level phosphorylations in one turn of citric acid cycle is substrate level phosphorylation வந்து எத்தனை நடக்குது? One turn of citric acid cycle எந்த இடத்துல வந்து நடக்குது? succinyl coenzyme to succinic acid conversion நடக்கிறப்போ substrate level phosphorylation நடக்குது. Once per turn நடக்குது இல்லையா? So one time per citric acid cycle. Pyruvate dehydrogenase activity during aerobic respiration requires magnesium. Which of the following statements is incorrect ன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? டியூரிங் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரோல் ஆஃப் ஆக்சிஜன் லிமிட்டட் டு த டெர்மினல் ஸ்டேஜ். ஆமாம். ETCயில் வந்து 1 molecule NADPH plus H plus molecules of ATP. 2 molecules கிடையாது இந்த இடத்துல, 3 ATP molecules and 1 FADH2 which gives rise to 2 ATP molecules, not 3 over here. That is incorrect. Net gain of ATP when each molecule of glucose convert to 2 molecules of pyruvic acid. Gain of ATP when each molecule of glucose molecules of pyruvic acid. ஸோ அந்த ஸ்டெப்பில் வந்து நெட் கெயின். ஸோ 4 ATP அதில் 2 யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் 2 ATP. இன்னொன்று வந்து NADPH, அது வேற. இந்த இடத்துல வெறும் ATP மட்டும். வாட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ் ஃப்ரம் குளுக்கோஸ் டியூரிங் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன்? லெஸ் தேன் 7%. இந்த இடத்துல வெறும் கிளைகாலிசிஸ் மட்டும்தான் நடக்குது. Given below are two statements. Okay, assertionல என்ன சொல்றாங்க? ATP is used at 2 steps in glycolysis. Okay, 2 ஸ்டெப்ல வந்து யூஸ் பண்ணப்படுது. ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் ATP வந்து குளுக்கோஸ் ஹெக்ஸோகினேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகுது. ஹெக்ஸோகினேஸ் கேட்டலைஸ் பண்ண ரியாக்ஷன். செகண்ட் ATP கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ். கரெக்ட். So yeah, the reason is also explaining where those 2 ATP molecules are. ஓகே, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் வந்து என்ன எது கேட்டலைஸ் பண்ணுது? பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ். கிளைகாலிசிஸ் வந்து எங்கே நடக்குது? ஐ மீன் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் EMP pathway. ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலேஷன் வந்து நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட். ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்சோ நோன் அஸ். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 வரும். Malonate inhibits growth of pathogenic bacteria by inhibiting the activity of succinyl dehydrogenase.
ஏன்னா ஏன் அந்த அதுக்கு பேர் என்ன? அந்த மெக்கானிசம் பேர் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். ஓகே. Malonate is closely resembling the substrate which is succinate. Okay. So அதனால is acting as a competitive inhibitor. ஓகே. இங்க அகைன் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் எங்க நடக்குது? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்குது. கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசம்ல. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல. gradient is happening across the intermembrane. So A to B1. Identify the step in TCA which does not involve oxidation of substrate. எந்த இடத்துல வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் நடக்க மாட்டேங்குது. சுக்கினில் குழந்தைமேட்டு சுக்கினிக் ஆசிட்ல வந்து இந்த இடத்துல ஆக்சிடேஷன் எதுவும் நடக்கல. ஆக்சிடேஷனா என்னது? ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இல்லையா? இந்த இடத்துல there is no removal of electrons. ஓகே. இப்போ நம்ம ஜுவாலஜியில் வந்து பயோடெக்னாலஜியில் பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் சாப்டர் பார்க்கணும். Okay. 2021 இருக்கிற பயோடெக்னாலஜியில் 2021 இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஆரம்பிப்போம். ஸ்க்ரோல் பண்ணலாமா? ஸ்க்ரோல் பண்ணலாமா?
புரிஞ்சா? எல்லாரும் முடிச்சாச்சா? அட்டெம்ப்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாமா கொஸ்டின்ஸ? First statementல restriction endonucleases recognize specific sequence to cut DNA known as palindromic nucleotide sequence. Statement 2ல restriction endonuclease cut the DNA strand a little away from the center of the palindromic site. Okay. எல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணியாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணிட்டீங்களா? வாட்டி ஆன்லைன்ல? ஓகே, மதுஸ்ரீ இஸ் ரெடி. ஓகே, எல்லாம் ரெடியா? கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக் ரெகக்னிஷன் சீக்வன்ஸ் ஐடென்டிஃபை பை எண்டோநியூக்ளியேசஸ் டு மேக் கட்ஸ் அட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன்ஸ் வித்தின் த டிஎன்ஏ. அந்த ரெகக்னிஷன் சீக்வன்ஸோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே palindromic nucleotide sequence. During process of gene amplification using PCR, if very high temperature is not maintained in the beginning, which of the following steps of PCR will be affected? Denaturation will be affected. Denaturation அப்போ என்ன நடக்குது? செப்பரேட் ஆகுது. ஹைட்ரஜன் பாம்ப்ஸை பிரேக் பண்ணி டபுள் ஸ்டாண்டர்டை வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றும். அப்புறம் ப்ரைமர்ஸ் அனீல் ஆகுது, அனீலிங்கில். அப்புறம் எக்ஸ்டென்ஷன் நடக்குது. 3 ஸ்டெப். Which of the following steps is not true regarding gel electrophoresis technique? Okay. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க? presence of chromogenic substrate gives blue color DNA bands on the cell. Blue color கிடையாது, it is actually orange color bands, not blue color. Okay. என்ன டை யூஸ் பண்றோம் நம்ம? Ethidium bromide. Given below are two statements. Okay, assertionல PCR is used in DNA amplification. ஆமா. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க?
ampicillin resistant gene is used as selectable marker to check transformation. But இது வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. both are correct, ஆனா it's not the correct. Palindromic base sequence of DNA, which one can be cut easily by a particular restriction enzyme? ஸோ இந்த இடத்துல வந்து எந்த சீக்வன்ஸை வந்து ஈஸியாக நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இந்த கடைசி இதில் பார்த்தீங்கன்னா GAATTC CTTAG இது வந்து நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இது ரெக்கக்னிஷன் சீக்வன்ஸ் ஃபார் எந்த என்சைம் EcoR1ஓட என்சைம். ஸோ இந்த சைட் இந்த ரெக்கக்னிஷன் சீக்வன்ஸ்னா யூ கேன் யூஸ் தட் பர்டிகுலர் என்சைம் டு மேக் கட் ஆப்ஷன். Okay, restriction endonucleases recognize specific sequence to cut DNA known as palindromic nucleotide sequence. ஆமா. Cut DNA stand little away from the center of the palindromic site. Correct. Yeah, little away from the center of palindromic site. Cut பண்ணா சென்டரா கட் பண்ணா என்ன ஆகும்? சென்டரா கட் பண்ணா என்ன ஆகும்? ஏன் கொஞ்சம் தள்ளி கட்? blunt end வர்றதுனால சரி blunt end ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அவே இது பண்ணால் ஸ்டிக்கி எண்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் ஓகே. ஏன் பிளண்ட் எண்ட் ஏன் இப்போ என்ன ஸ்டிக்கி எண்டுக்கு பதிலாக பிளண்ட் எண்ட் கிரியேட் பண்ணால் என்ன இப்போ? ஸ்க்ரீன் இஸ் ஸ்டக்கா? என்ன கொஞ்சம் கூப்பிடுங்க. நான் என்ன கேட்குறேன்னா ஒய் நாட் பிளண்ட் எண்ட்? ஸ்டிக்கி எண்டாக இருந்தால் என்ன இப்போ? ஏன் ஸ்டிக்கி எண்டாக இருக்கணும்? பிளண்ட் எண்டாக இருந்தால் என்ன? ஒய் பிளண்ட் எண்ட்? ஆன்லைனில் நம்ம வந்து ரெக்கக்னிஷன் சீக்வன்ஸில் சென்டரோட கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஓகே, ஏன் டு ப்ரொடியூஸ் ஸ்டிக்கி எண்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பிளண்ட் எண்ட்ஸ். பட் எதுக்கு ஸ்டிக்கி எண்ட்ஸ் தேவை? ஒய் நாட் பிளண்ட் எண்ட்ஸ்? பிளண்ட் எண்ட்ஸ்னால என்ன டிஸ்அட்வான்டேஜ்? ஆன்லைனில் பிளண்ட் ஹேண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? ஈஸியாக ரீஅனீல் ஆயிரும். நீங்கள் எண்டோநியூக்ளியஸை யூஸ் பண்ணி கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கட் பண்ணி ஒய் ஆர் வி கட்டிங்? ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ சம் ரெசிஸ்டன்ஸ் கான்ஃபர் பண்ணால் ஒரு அடிஷ்னல் டிஎன்ஏ செக்மெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இப்போ பிளண்ட் ஹேண்டாக கட் நீங்கள் வெட்டினீங்கன்னா இட் வில் ஈஸிலி ரீஅனைல் ஆயிடுச்சுன்னா இன்சர்ட்டை வந்து போட முடியாது இல்லையா? ஸோ அந்த ரீஅனீலிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கி எண்ட்ஸ் ப்ரொடியூஸ் இல்லையா? ஓகே, அடுத்த ஸ்டேட். ஸோ இந்த இடத்துல 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. Which of the following is not a desirable feature of cloning vector? ஏன் ஏன் டூ காம்ப்ளெக்ஸாக இருந்து? எப்படி காம்ப்ளெக்ஸ் ஆகும்? ஒரு என்சைம் இருக்கு, அதுக்கு ஒரு வெக்டர்ல வந்து ஒரு யூனிக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னொரு இடத்துல மோர் தென் ஒன் ரெக்கக்னிஷன் சைட். அந்த என்சைம் நீங்க 2 இடத்துலையும் போடுறீங்கன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல வெறும் ஒரே ஒரு ரெக்கக்னிஷன் சைட் இருக்கிற இடத்துல ஒரு கட் பண்ணும், ஒரு ஓப்பனிங் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மல்டிபிள் இடங்கள்ல கட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும் இல்லையா? பீஸ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து லூசிங் த பர்பஸ், ஹோல் பாயிண்ட். அதனால
Ideally, cloning vectors should not have 2 or more recognition sites for a particular enzyme. Okay, for a particular restriction enzyme. So presence of 2 or more is not ideal. During purification process for recombinant DNA technology, addition of chilled ethanol precipitates out. Ethanol use பண்ணி என்ன precipitate பண்றோம்? DNA precipitate out. Gene gun method ல வந்து alien DNA into host microparticles of tungsten இல்லாட்டி gold யூஸ் பண்ணுவோம். Okay, இல்லாட்டி gold metal or UV exposure. Okay, UV radiation, exposure to UV radiation. DNA stained with ethidium bromide will show என்ன கலர்? இப்பதான் பார்த்தோம், bright orange. ஸ்டெப்ஸ் வந்து என்ன ஆர்டரில் வந்து நடக்கும்? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிகுலர் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு டிஎன்ஏ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸில் கட் பண்ணுவோம், யூஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் யூஸ் பண்ணி கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஜீனோம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஐசோலேட், இன்னும் அடுத்த ஸ்டெப் வந்து ஜீனோம் இன்ட்ரெஸ்ட் ஐசோலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் யுவர் ஜீனோம் இன்ட்ரெஸ்ட் யூசிங் பிசிஆர். கடைசியாக என்ன பண்ணுறோம்? we are inserting the recombinant DNA into the host. Okay. BCDA. Which of the following is not a cloning vector? TBR 322 cloning vector இல்ல. yak back எல்லாம் probe என்னது? அதான் radioactive probe எதுக்கு? ஏன் why is it not a cloning vector? probe எதுக்கு யூஸ் பண்றோம்? ஜீன் டிஃபெக்ட்டை கண்டுபிடிக்க. அந்த ஜீன் டிஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும்? ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸாக தானே இருக்கும். ஸோ ப்ரோபை பேசிக்கலி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, டு ஐடென்டிஃபை அ பர்டிகுலர் சீக்வன்ஸ். ஓகே, ஜீன் டிஃபெக்ட் ஏன் யூஸ் பண்ணால், ஜீன் டிஃபெக்டில் ஒரு சிக்னேச்சரான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸிங் ப்ரோப். N2 always cuts the DNA molecule at a particular point called recognition sequence and it consists of 6 base pairs. ஓகே, அடுத்து வந்து அப்ளிகேஷன்ஸ் சாப்டர். ஓகே, டக்குன்னு இந்த கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, what is the fate of a piece of DNA carrying only one gene of interest which is transferred into an alien organism? One piece of DNA carrying only one gene of interest. Okay, piece of DNA will be able to multiply into organism. It cannot multiply independently in the progeny cells of the organism. Okay, it has to get integrated into the genome to multiply itself. Okay, it cannot independently multiply itself in the host. Host machinery வந்து take over பண்ணாதான் it can multiply. It gets integrated into the genome, correct, and then it is multiplied and inherited among the within the host DNA. Alien is not integral part of the chromosome. இதெல்லாம் கிடையாது. B and C. ஓகே, 75ல வந்து PBR 322 ஓட ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்னு ஒரு ரீஜன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்ன, எந்த ரீஜனை வந்து டெனோட் பண்ணுது இந்த இடத்துல? எக்ஸ், எக்ஸ் என்னது? ஓரை இல்லையா? ஸோ ஓரை என்ன பண்ணும்? இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காப்பி நம்பரை கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? காப்பி நம்பர் வந்து ஓரை தான் வந்து டெனோட் இது பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் ஒய் என்னது? ஆர்ஓபி. ஸோ அது என்ன பண்ணுது? ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்ல ஹெல்ப் பண்ணுது இல்லையா? ஸோ ஆப்ஷன் நம்பர் 4, எக்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்ட்ரோலிங் காப்பி நம்பர், ஒய் வந்து ஃபார் ரெப்ளிகேஷன் ஆஃப் த பிளாஸ்மிட். PI plasmid of Agrobacterium tumefaciens stands for tumor inducing plasmid. Which of the following statements is incorrect? இந்த இடத்துல bioreactors for small scale என்றாங்க, it is actually large scale bacterial cultures. Okay, agitation system, delivery form இதெல்லாம் ஓகே, optimal growth, stirring type. Okay, next applications குள்ள போலாம்.
ஓகே. இந்த கொஸ்டின்ஸ வந்து அட்டெம்ப்ட் பண்ணுங்க ஒரு வாட்டி. பிரகதி V9 Zoom a little. ஸ்க்ரோல் பண்ணலாமா கொஞ்சம் கீழ? ஸ்க்ரோல் பண்ணலாமா கொஞ்சம்?
பிரகதி 37 4th. எஸ். எல்லா கொஷின்ஸையும் வந்து ஒன்ஸ் எல்லாரும் அட்டன் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கஸ் தெரியும் கரெக்டா என்ன. ஸ்க்ரோல் பண்ணலாமா? ஓவா, அவ்வளோதான். I'm waiting for all the students to try the questions by themselves first. Then later on we are going to solve the answer. எல்லாம் 39. Yeah. டிஸ்கஸ் பண்ணலாமா? அட்டம் பண்ணிட்டீங்களா எல்லா கொஷின்ஸையும்? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இதில் தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு டெம்ப்ளேட்டே கிடைக்கும். எப்படி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, என்ன லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி. பட் அகைன் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியும் வந்து இப்படி தான் இருக்கும்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயர் என்னாச்சுன்னு நம்ம பார்த்தோம். பேப்பர் டிஃபிகல்ட்டி வாஸ் வெரி ஹை. ஓகே, எல்லாம் அட்டன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் தி ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட், when gene targeting involving gene amplification is attempted in an individual's tissue to treat the disease, it is known as gene therapy. Okay, for direct or question. It is possible to detect the mutated gene causing cancer by allowing radioactive probe to hybridize to its complementary DNA in a clone of cells, followed by its detection using autoradiography. Yeah, because the mutated gene does not appear on a photographic film as a probe has no complementarity with it. So the probe என்ன பண்ணும்னா it will go and bind to all. See, இப்போ நம்மளுக்கு வந்து நார்மலி சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ரோப் என்ன பண்ணும், நார்மலாக இருக்கிற சீக்வன்சஸ் எல்லாத்தோடையும் போய் பைண்ட் ஆகிக்கும். அதுக்கு வந்து ப்ரோபுக்கு தெரியும் சீக்வன்ஸ் எப்படி இருக்கணும் நார்மலி அப்படின்னு. பட் ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் அப்நார்மலாக இருந்துச்சுன்னா ப்ரோப் என்ன பண்ணும், அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாது, அது கூட பைண்ட் ஆகாது. ஸோ அந்த இடம் மட்டும் நம்ம வந்து நம்மளோட ஃபிலிமில் அதை அப்சர்வ் பண்ணும்போது அந்த இடம் மட்டும் இருக்காது. அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த சீக்வன்ஸில் ஏதோ இர்ரெகுலாரிட்டி இருக்குது, சம்திங் இஸ் நாட் நார்மல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஸோ த மியூட்டேட்டட் ஜீன் வில் நாட் அப்பியர் இன் த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம். ஏன் ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிமில் அப்சர்வ் பண்ணுறோம், அப்போ தான் இந்த ரேடியோ ப்ரோபை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, வித் ரிகார்ட் டு இன்சுலின் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல என்ன ஓகே, வித் ரிகார்ட் டு இன்சுலின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து சி பெப்டைட் இஸ் சூஸ் கரெக்ட் ஆப்ஷன். C peptide is not present in mature insulin, correct.
The pro-insulin, sorry, the insulin produced by RDNA technology has C-peptide. இது தப்பு. Pro-insulin has C-peptide, correct. Pro-insulin என்னது? Immature insulin சொல்றோம். A peptide and B peptide of insulin are interconnected by disulfide bridges. So A, C and D. For effective treatment of the disease, early diagnosis and understanding its pathophysiology is very important. Okay. Molecular diagnostic technique for early detection. So early detection you can use ELISA, okay, enzyme linked immunosorbent assay. Adenosine deaminase deficiency results into so ADA, adenosine deaminase, எதுக்கு வந்து it is crucial because it acts as a என்ன சொல்றது, it is very helpful for the immune system. Okay. ஸோ அதோட டிஃபிஷியன்சி வந்து ஒரு கண்டிஷனுக்கு லீட் பண்ணால் அந்த கண்டிஷனுக்கு பேர் என்னது, SCID அப்படின்னு சொன்னாங்க, சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் என்சைமோட நம்மளுக்கு வந்து இந்த என்சைமோட டெஃபிஷியன்சி இருக்கிறனால இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்து அரைஸ் ஆகும். ஸோ இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் யுவர் இம்யூன் சிஸ்டம். ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன். ஸோ டு யூ கண்டக்ட் எனி டெஸ்ட் சீரீஸ்? எஸ், 100-day test series is happening right now. Transposons can be used during which one of the following? Okay, transposons என்னது, jumping genes இல்லையா? ஸோ அந்த ஜம்பிங் ஜீன்ஸை வந்து நம்ம எந்த இதில் யூஸ் பண்ணுறோம், RNAi, ஓகே, RNA இன்டர்ஃபெரன்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ RNA இன்டர்ஃபெரன்ஸ் ஆர் ஜீன் சைலன்சிங். ஜீன் தெரப்பி ஆஃப் ADA, இப்போ தான் ADA டிஃபிஷியன்சினா என்ன ஆகுதுன்னு பார்த்தேன், SCID கண்டிஷன் வருதுன்னு. பேஷண்ட் ரிக்வயர்ஸ் பீரியாடிக் இன்ஃபியூஷன் ஆஃப் genetically engineered lymphocytes. Yeah, because lymphocytes are grown culture outside. இல்ல கிடையாது, this is not the case. ஏன் periodic infusion தேவை? Genetically engineered lymphocytes are not immortal cells. This is the correct state. Okay. ஸோ நீங்கள் வந்து lymphocytes ஏன் பீரியாடிக்காக நீங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு வாட்டி ஏற்றினா போதாதா அப்படின்னா, those are not immortal cells. நம்ம பாடியில் வந்து lymphocytes will keep getting replaced at a particular intervals of time. So adnala these cells will also get replaced. Adnala periodically we need to keep infusing lymphocytes, the genetically modified lymphocytes. Basically ஒரு நான் ஃபங்க்ஷனல் ஜீனை ஃபங்க்ஷன் ஜீனால ரீப்ளேஸ் பண்ணுறோம், பண்ணி அந்த லிம்போசைட்ஸ் என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனல் ஆக்குறோம், ஆக்கி நம்ம பாடிக்குள்ளே செலுத்துறோம். ஸோ அதை பீரியாடிக்காக இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஓகே, ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் இன்சுலின் ஆர் கிவன். ஓகே, correct about genetically engineered insulin. Okay, which of the statements are correct ன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, pro hormone insulin contains extra stretch of C peptide. Okay, with regards to genetically engineered insulin கேட்குறாங்க. So genetically engineered insulinல C peptide doesn't come into the picture at all. C peptide வந்து பிக்சர்லேயே வராது. A peptide, A peptide and B peptide chain of insulin may produce separately in equally extraction combined by creating disulfide bond between them. ஆமா, insulin used for treating diabetes or extraction from இல்லை கிடையாது, artificially raised. Pro hormone insulin needs to be processed for converting into a mature and functional hormone. பட் இது ஜெனட்டிக்லி இன்ஜினியர்டு இன்சுலினை பற்றி பேசலை. இங்கே வந்து கொஸ்டினில் இங்கே தான் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ப்ரோ ஹார்மோன் கண்டே எக்ஸஸ், இது கரெக்ட். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா எல்லாருக்கும்? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸோ என்ன சொல்றேன்னா, கொஷனில் வந்து கொஷனில் வந்து இங்கே
pertaining to genetically engineered insulin. In the first statement, fourth statement la pathina pro hormone insulin can express the C peptide. C peptide will not come into picture when we are talking about genetically engineered. Genetically எப்படி engineer பண்ணுவோம்? A and B sequences வந்து first ஈக்குவலை குள்ள வெக்டர் மூலமா ஈக்குவலை குள்ள ஹோஸ்ட் குள்ள போடும். அந்த ஹோஸ்ட் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண வைப்பேன். எக்ஸ்பிரஸ் பண்ண A and B செயின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் மூலமா லிங்க் பண்றோம். இந்த இடத்துல சி பெப்டைட் டசன்ட் கம். அதனால சி பெப்டைடை பத்தி மென்ஷன் பண்ற இடங்கள்ல இது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு, பட் தட் டசன்ட் கம் இன் டு த பிக்சர் ரிகார்டிங் ஜெனடிக்லி ப்ரோ ஹார்மோன் இன்சுலின் இஸ் ப்ராசஸ் ஃபார் கன்வெர்ட்டிங். இதெல்லாம் வந்து கரெக்ட் தான், பட் ஜெனடிக்லி இன்ஜினியரிங் பேஷன்ஸ் டெவலப்பிங் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் டு ஃபாரின் இன்சுலின், இதெல்லாம் வந்து general statements pertaining to genetically engineered insulin. Option B is the only correct one. Which of the following techniques does not serve the purpose of early diagnosis of disease for its end? So PCR, ELISA, rDNA technology இதெல்லாம் நம்ம வந்து early diagnosis க்கு யூஸ் பண்ணலாம். serum and urine analysis early diagnosis க்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா சீரம் அண்ட் யூரின் அனாலிசிஸ்ல பேத்தஜனோட கான்சென்ட்ரேஷன் ஏற்கனவே பாடியில் ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் மூலியமா we can get to know. early diagnosisல we require advanced techniques like PCR, ELISA and recombinant. Capacity to generate a whole plant from any cell of the plant is called totipotency. அந்த totipotency யூஸ் பண்ணி மைக்ரோ ப்ரோபகேஷன் பண்றோம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல வந்து BT டாக்ஸின் ஆர் இன்செக்ட் குரூப் and coded by enzyme by a gene CRY1AC. Okay, BT toxin exists as inactive prototoxin in gamma. However, after ingestion by insect, inactive prototoxin is active form due to இங்க வந்து acidic pH கிடையாது, it is alkaline pH. Yeah, acidic pH னு கொடுத்துருக்காங்க, that is wrong. இந்த இடத்துல alkaline pH. So same one is correct, but 44ல வந்து somatic application two varieties of plants. Which of the following? So protoplasm வந்து நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, to create new varieties of plants. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், செல் வாலை வந்து டிசால்வ் பண்ணுவோம். செல் வாலை டிசால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றோம், புரோட்டோபிளாசம். அடுத்து வந்து 45th கொஸ்டின்ல வந்து மேட்ச் தி ஃபாலோயிங். இடத்துல வந்து ஆல்பா ஃபர்ஸ்ட் CRY1AB and CRY1AC பத்தி பார்ப்போம். CRY1AB வந்து எதுக்கு, கார்ன் போரர். AC வந்து காட்டன் பால்வம். என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வந்து எங்கே யூஸ் பண்ணலாம், ADA டிஃபிஷியன்சியை கரெக்ட் பண்றது. ஆல்பா 1 ஆன்டிட்ரிப்சின் வந்து M5 சமாட்டி. ஆப்ஷன் 1. ஓகே ஓகே, கடைசியா எவல்யூஷன் சாப்டருக்கான கொஸ்டின் ஒரு வாட்டி நீங்க அட்டெம்ப்ட் பண்ணுங்க. ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது, எல்லாம் ரொம்ப டைரக்டான
ஸ்க்ரோல் பண்ணலாமா? ஆச்சா? ஆன்லைன்ல எல்லாரும் அட்டெம்ப்ட் பண்ணிட்டீங்களா கொஸ்டின்லாம்? 7 வரைக்கும். ஆச்சா? ஆன்லைன்ல எல்லாரும் அட்டெம்ப்ட் பண்ணி சொல்லலாமா? Flippers of penguins and dolphin வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் கன்வர்ஜென்ட் அனலாகஸா ஹோமோலாகஸ் ஆகும்ஸ். அனலாகஸ் ஆகும்ஸ். இந்த இடத்துல வந்து மீட்டிங் அட் ஒன் பாயிண்ட் embryonic origin or the structure வந்து வேற மாதிரி இருந்தாலும் the function which it is performing is refer to correct example of evolved due to brought about by anthropogenic action. anthropogenic actionsனால கொண்டு வந்து டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் இது anthropogenic கிடையாது. herbicide resistant weeds, drug resistant nuclears, animal dogs, BC
Embryological support for evolution was proposed by Ernest. How many years of formation, after how many years of formation of Earth, life appeared on this planet? 500 million years. 0.5. So the phenomenon of evolution of different species in a given geographical area, starting from a point and then spreading to other habitats, is called adaptive radiation. A hominid fossil discovered in Java in 1891, now extinct, having cranial capacity 900 cc, was known as Homo erectus. 900 cc. Factor leads to founder effect in the population, known as genetic drift. Founder effect na enna theriyala, original population la they were the majority. Later on, after many generations, they became a minority in the one வந்து 2 ஓட மேட்ச் பண்ண சொல்றாங்க. அடாப்டிவ் ரேடியேஷன் வந்து is shown by Darwin's convergent evolution. Convergent evolution இங்க wings of butterfly and bird function same, structure is different. Function is to fly, and the structure of the wings is different. Divergent evolution la 4 limbs of man whale, homologous organs. Evolution by anthropogenic action, resistant varieties to active herbicides. So A4. Natural selection where more individuals acquire specific character value other than the mean character value leads to what type of a change? என்ன சொல்றாங்க? The directional change where என்ன நடக்குது, the peak is shifting from one individual to the next character. Okay, so first வந்து ஒரு set of characters வந்து ஃபேவர் பண்ணுச்சு அந்த environment. அப்புறம் போக போக ஒரு புது set of characters வந்து ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சு. Okay, அதான் சொல்றாங்க directional. Descriptive na? Okay, நான் அந்த கொஸ்டினுக்கு திருப்பி வரேன். ஓகே, இது டிஸ்கஸ். Which of the following statement is not true? இந்த இடத்துல வந்து homology indicates common ancestry. ஆமா. Sippers of penguins and all பேர homologous கிடையாது, it is analogous organ. பாருங்க, இங்க நீங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணீங்க, நிறைய கொஸ்டின் homologous analogous organs, convergent divergent இந்த இடத்துல இருந்து நிறைய வாட்டி கேட்குறேன். that forms a very small part of the chapter. இருந்தாலும் அதுல இருந்து கொஸ்டின் very important. Correct group of, select the correct group of Australian marsupials exhibiting adaptive radiation. So inga Numbat, spotted cuscus, flying phalanger, these are examples of adaptive radiation. Okay. Flippers of penguins and dolphins are an example of flippers of penguins and dolphins are an example of convergent evolution. See, வருஷம் இந்த டாபிக்ல இருந்து ஒரு சாப்டர் வரும். I mean, இந்த டாபிக்ல ஒரு கொஸ்டின் வரும். Given below are some stages of human evolution. Arrange them in correct sequence. First யார் வந்தா? First யார் வந்தா? ஹோமோ ஹபிலஸ் வந்தாங்க. அடுத்தது ஹோமோ எரெக்டஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் நியாண்டர்தால். அதுக்கப்புறம் கடைசியா ஹோமோ சாப்பியன்ஸ். ஆப்ஷன் 58 and 59 ட்ரை பண்ணுங்க.
டிஸ்ரப்டிவ்ல வந்து என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் என்வாயன்மெண்ட் வந்து 2 கேரக்டர்ஸ்க்கும் வந்து சூட்டபிளா இருக்கு. ஒரு பர்டிகுலர் என்வாயன்மெண்ட்ல பறக்கிறவங்களும் வந்து சர்வைவ் ஆவாங்க, ஃபாஸ்டா ஓடுறவங்களும் சர்வைவ் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா ஸோ 2 கேரக்டரையும் வந்து அந்த என்வாயன்மெண்ட் ஃபேவர் பண்ணுது. ஸோ இந்த 2 கேரக்டரையும் வந்து ஃபேவர் பண்ணுது. அது வந்து டிஸ்ரப்டிவ் எவல்யூஷன். டைரக்ஷனல் எவல்யூஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டரை ஃபேவர் பண்ணுச்சு அண்ட் வித் டைம் இன்னொரு கேரக்டரை வந்து ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இட் இஸ் மூவிங் அந்த மாதிரி. the favorable character is moving on. டிஸ்ரப்டிவ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டரை ஃபேவர் பண்ணுச்சு, அடுத்து வந்து புதுசா இன்னொரு ஃபேக்டரையும் வந்து இன்னொரு கேரக்டரையும் வந்து ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 2 கேரக்டர்ஸும் வந்து சர்வே பண்ண முடியும் அந்த மாதிரி. ஓகே 58 and 59. கால் பண்ணியாச்சா? 58 and 59. ஸோ ஹார்டி-வீன்பர்க்ஸ் ஈக்குலிபிரியம்னா என்னது? ஹார்டி-வீன்பர்க்ஸ் ஈக்குலிபிரியம் என்ன சொல்லுது? The frequency of alleles remaining constant in a, அதாவது gene pool is remaining constant. ஸோ அதுதான் வந்து ஹார்டி-வீன்பர்க்ஸ் பிரின்சிபல் சொல்லுது. Anything deviating from this will result in evolution. இந்த இடத்துல வந்து constant gene pool will not affect the ஹார்டி-வீன்பர்க் ஈக்குலிபிரியம். ஜீன் மைக்ரேஷன் ஆகட்டும், ரீகாம்பினேஷன், ட்ரிஃப்ட், இது எல்லாமே வந்து இட் இஸ் பேவிங் வே ஃபார் எவல்யூஷன். லிஸ்ட் 1 வந்து 2 ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மீசோசோயிக் எரா ஃபர்ஸ்ட். மீசோசோயிக் எரால வந்து என்ன வந்துச்சு? பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ். புரோட்டெரோசோயிக் எரால வந்து என்ன வந்துச்சு? லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ். சீனோசோயிக் எரா இஸ் த லாஸ்ட் ஒன். அது வந்து அந்த எரால தான் மேமல்ஸ் வந்துச்சு. அடுத்து பாலியோசோயிக் எரா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட புரோட்டெரோசோயிக் எரா வந்துச்சு. லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ் வந்து அரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? your fishes and amphibians, your paleozoic era, and then your mesozoic era, and then கடைசியா. ஸோ இது ஆன்சர் வந்து ஓகே. தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். நாளைக்கு பார்ப்போம். டெஸ்ட்டுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.